காமனா எல்லா தொழில்துறைகள்லையுமே வந்துட்டு இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒருத்தருக்குள்ள அந்த போட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து இயற்கை, அது வந்து ஹெல்தி. நான் ஒரு காலகட்டத்தில் மீடியாவில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ஆங்கராக இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஏன்னா இப்போ டெலிவிஷன்லையோ இல்லை ரேடியோலையோ இல்லை வேறு ஏதாவது மீடியா துறைகள்லையோ போய் ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கோப் கம்மி. ரெண்டாவது ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து எதுக்கு டிவிக்கு போகிறோம், எதுக்கு சினிமாக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடுல வச்சிருந்தனால ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே மீடியாவுக்குள்ளே போயிட்டு அவங்களுடைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கரண்டாக விஜே மணிமேகலை சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். குக் வித் கோமாளி அப்படிங்கிற அந்த ஷோ அப்படிங்கிறது நார்மலாகவே இன்னைக்கு எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஷோ. கிட்டத்தட்ட 5வது சீசனில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசனுடைய ஹோஸ்ட் தன்னுடைய வேலை வந்து பாதிக்கப்படுது, தன்னுடைய சுயமரியாதையை நான் இழக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வீடியோ மூலமாக பதிவு பண்ணி நான் வந்து இந்த ஷோ விட்டு விலகிறேன், எனக்கு காசு பணம் அப்படிங்கிறது எங்கனாலும் சம்பாரிச்சுக்கலாம், பட் சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவங்க வந்து பேர்களை வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லலை அப்படின்னாலும் மறைமுகமாக இருக்கக்கூடிய இன்னொரு தொகுப்பாளினி அப்படிங்கிறதுல நமக்கு தெரிய வருது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களை தான் இவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி பிரியங்கா நமக்கு தெரியும் விஜய் டிவியில் முக்காவாசியான ஷோட ஹோஸ்டா பிரியங்கா தான் இருப்பாங்க. ஒரு சில நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை சின்ன சின்ன ஷோஸை தவிர மேஜரான எல்லா ஷோஸ்லையுமே பிரியங்கா தான் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ரீசெண்டாக பிக் பாஸ்ல கூட அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் விஜய் டெலிவிஷன்லையும் அவங்களுக்கான அவார்டுகள் வந்து பேக் டு பேக்ல கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் பிரியங்காக்கான இந்த வளர்ச்சி இவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிரியங்காவுடைய கரியர்ல நம்ம பார்க்கறப்ப பிரியங்காவுடைய எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய இருந்திருக்கு. பிரியங்காவுடைய டெடிகேஷன் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு. பிரியங்கா எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு கட்டம் வர்றப்ப தான் இதுல பிரச்சனை வருது. இதுல வந்து பிரியங்கா மேல வந்து என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் மணிமேகலை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வேலையை வந்து இவங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோல நான் வந்து ஒரு ஹோஸ்ட். ஸோ அந்த ஹோஸ்டோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கோமாளி அந்த ஷோல இருந்தப்பையும் நான் ஒரு கோமாளியா தான் இருந்திருக்கேன். அதை தாண்டி என்னுடைய அந்த கோமாளி அப்படிங்கிற அந்த ஜோனை தாண்டி நான் வெளியே போயிட்டு எதுவுமே பண்ணல. நான் எனக்கான வேலைக்கு என்னவோ அதுக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இடத்துல பிரியங்கா அப்படின்றவங்க தான் ஒரு ஆங்கரா இருக்கிறனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கர் தானா வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ரெண்டு பேருக்குள்ள முட்ட ஆரம்பிக்குது. இவங்க வந்து சில விஷயங்களை சொல்ல, இவங்க ஒரு சில விஷயங்களை சொல்ல, அந்த இடத்துல ஈகோ அப்படிங்கிற ஒரு கிளாஷ் வருது. ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த ஷோ எடுத்து நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒருத்தர். ஸோ அவருடைய வேலையை வந்து நம்ம கரெக்டாக மதிக்கணும். இந்த சைடு இருக்கிறவங்க நீங்க எவ்வளவு பெரிய ஹோஸ்டா இருந்தாலும் என்னவா இருந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க என்னவா நின்றுட்டு இருக்கீங்க, அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்னைக்குமே முன் வச்சு பார்க்கணும். ஸோ இந்த வேலையை நம்ம ஒழுங்கா செய்யாம இன்னொருத்தருடைய வேலையில நம்ம கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ இந்த இடத்துல மணிமேகலைக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது சோஷியல் மீடியால நாளுக்கு நாள், அதாவது இந்த 2 நாள்லயே ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரொம்பவே பீக்கா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்களுடைய ஆதரவு குரல்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபைடா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அனிதா சம்பத் அவர்கள் தன்னுடைய ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கர்மா இஸ் ரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா ஏடிஎஸோட அம்மா ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டஸை போட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து குரேஷி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாலும் அவர் அந்த கமெண்ட்டை பின்போக்கில் அப்படியே டெலீட் பண்ணிடுறாரு. ஆல் த பெஸ்ட்மா வாட் எவர் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கமெண்ட்டை மணிமேகலையோட போஸ்ட்ல போட்டார். பட் அதுக்கப்புறம் அதை வந்து டெலீட் பண்ணிட்டார். ஏன்னா குக் வித் கோமாளியில் பிரியங்காக்கும் குரேஷிக்குமான ஒரு நட்புன்னு அண்ட் பிரியங்கா வந்து குரேஷியை ரொம்ப டாமினேட் பண்றாங்க. இது வந்து குரேஷியால வெளியே சொல்ல முடியல அப்படின்னாலும் சேனல்ல வந்து அவருக்கான ஸ்பேஸ் வேணும், வேற வழி இல்லை அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கிற மாதிரியான சில பேர் தங்களுடைய கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி சுசித்ரா அவர்களுமே வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. பிரியங்கா வந்து ஒரு குயின் மதர் நார்சிஸ்ட் அப்படின்ற ஒருத்தவங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து தனக்கு கீழே வந்து இருக்கணும், தன்னுடைய தம்பி, தன்னோட அப்பா, தன்னுடைய சொந்தம் அப்படின்ற மாதிரி வச்சு அவங்களுக்கு கீழே வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் சுசித்ரா பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் பல கருத்துக்களை வந்து பிரியங்காக்கு அகேன்ஸ்டாகவும் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் தன்னுடைய கருத்துக்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மணிமேகலை தான் CWC வந்து குவிட் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு இடத்துல நமக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னதான் இருந்தாலும் நமக்கு அதில் எந்த பெரிய லெவல் ஸ்கோப்பாகவும் இருக்க போறதில்லை. எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருந்தாலும் அந்த ஷோ நம்ம எவ்வளோ பெரிய பீக்கில் நம்ம கொண்டு போயிருந்தாலும் நம்மளுடைய ஒரு சுயமரியாதை நம்ம இழந்துட்டு அந்த இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற நிர்பந்தத்தில் ஸோ மணிமேகலை இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து பேக் டு பேக்ல இப்போ அவங்களுடைய குரல்களை எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் டெலிவிஷனில் ஒரு கட்டத்தில் வந்து பீக்கா இருந்த பல ஆங்கர்ஸ் இன்னைக்கு காணாமலே போயிருக்காங்க. ஸ்பெசிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா டிடி காஃபி வித் டிடி அப்படிங்கிற ஒரு பெரிய ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுற டிடி காலப்போக்கில் அப்படியே அவங்களும் மூவ் அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாவனா கன்சிஸ்டண்டாக ஷோ பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பட் இதை பற்றி அவங்க பெருசாக பேசல அப்படின்னாலும் விஜய் டெலிவிஷன் விட்டு மூவ் பண்ணி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லின் ரக்ஷனோட ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் காலப்போக்கில் அப்படியே வெளியே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக்கில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ் அப்படியே வெளியே போயிட்டு இருந்தாலும் கன்சிஸ்டண்டாக பிரியங்கா மட்டுமே இருக்கிறாங்க. ஸோ பிரியங்காக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஆதரவை வந்து விஜய் டெலிவிஷன் கொடுக்குறாங்க, ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளோ பெரிய ஆதரவை
பிரியங்கா மேல வைக்கிறாங்க, இவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்கு அப்படிங்கிற பல கேள்வி ஆடியன்ஸ் மத்தியிலே வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கான எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனையும் டெலிவிஷன் சைட்ல இருந்தோ பிரியங்கா சைட்ல இருந்தோ இல்ல பிரியங்கா நட்பு வட்டாரத்துல இருந்தோ யாருமே அதை பத்தி எதுவுமே இன்னும் பேசவும் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து மணிமேகலைக்கான ஆதரவை எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிரியங்காவோட போஸ்டிலே போயிட்டு மணிமேகலைக்கான சப்போர்ட்டை பேக் டு பேக்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிரியங்காவோட ஃபேன்ஸ். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் மூலமா நீங்க பதிவிடுங்க.